ஆம், இன்னைக்கு நம்ம பார்க்க வர ஃபங்க்ஷன் வந்து எல்பேட் ஃபங்க்ஷன். நமக்கு வந்து ஆம், ஒரு சில ஆம், நம்ம வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் சிம்பிளோ இல்லை ஸ்டாரோ நமக்கு தேவை அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அந்த கேரக்டரையோ அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரிங்கையோ வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் பேடிங் ஃபங்க்ஷன். இது வந்து எல்பேட் ஆர்பேட் ரெண்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா எல்பேட் கேரக்டர் ஒன் கம்மா எவ்வளவு லென்த்துக்கு அந்த டிஃபால்ட்டாக வந்து அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸாக இருக்கும். அது வந்து எதாவது ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை வந்து சும்மா இதில் கொடுக்கலாம். அந்த கேரக்டர் கொடுக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகணும்? ஒன்று இவன்னா லெஃப்ட் சைடு மொத்தம் ஓவராலா இந்த இந்த ஸ்ட்ரிங்ல வந்து பேஜ் ஒன் இருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த பேஜ் ஒன்னு வந்து ஓவராலா 15 லென்த் இருக்க ஹெட்டரா எனக்கு வேணும். அதுல வந்து இந்த பேஜ் ஒன்னு இருக்கிறத தவிர்த்து மிச்சதெல்லாம் லெஃப்ட் சைடு எனக்கு ஸ்டார் கொடுக்கும். ஓவரால் இதை கவுண்ட் பண்ணா 15 வரும். ஸோ 15ல வந்து இந்த இது வந்து 4 5 இருக்கு. 5 போக மிச்சம் 10 வந்து எனக்கு ஸ்டாரா கொடுத்துட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் டிஃபால்ட்டா வந்து இந்த பேடிங் வந்து ஸ்பேஸா இருக்கும், எம்டி ஸ்பேஸா இருக்கும். அதை வந்து நம்மளோட இதா மாத்துறதுக்கு வந்து யூஸ் பண்றதுதான் இந்த பேடிங் ஃபங்க்ஷன். இது வந்து எல் பேடிங்கிறது ரைட் சைடு,
இதே ஆர் பேட் யூஸ் பண்ணோம்னா இது லெஃப்ட் சைடு, இது எல் பேட் லெஃப்ட் சைடு, ஆர் பேட்னா ரைட் சைடு. சரிங்களா? இப்போ இதுகிட்டே இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன்னா, இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, அப்புறமா 30 வந்து ஸ்டாரா ஸோ இப்போ என்னன்னா ஓவராலா வந்து ஓவராலா 30. சரிங்களா? அதாவது ரைட் சைடு வந்து முதல்ல வந்து ரைட் சைடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஓவரால் இதுல லெஃப்ட் சைடு நம்ம எத்தனை ஸ்டார் வேணுமோ அது பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவையான இதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் பேடிங் ஃபங்க்ஷன். ஸோ டிஃபால்ட்டா வந்து இது வந்து எம்டி ஸ்பேஸா இருக்கும். அது வந்து நமக்கு தேவையான சிம்பிள்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டாரோ ஆஸ்ட்ரிக்கோ ஏதோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் பேடிங் ஃபங்க்ஷன். இது எல்பேட் ஆர்பேட்னு ரெண்டு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாரா இருக்கணும் மட்டும் அவசியம் இல்லை, ஆஸ்ட்ரிக்கா இருக்கலாம். நமக்கு தேவையான போது இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுனா ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஹெட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரே அலைன்மெண்ட்ல எனக்கு வேணும், பட் ரிமைனிங் இருக்குதுன்னா இது மாதிரி மொத்தம் ஓவராலாக 10 ஸ்பேசிங்கில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனா எனக்கு வந்து ஜஸ்ட் ஹைஃபன் கொடுத்துரு அப்படின்ட்டு ஒரு இந்த இந்த அலைன்மெண்ட் வந்து சேம் ஆகிறதுக்கு வந்து இது மாதிரி பேடு பேட் யூஸ் பண்ணி பேட் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இது மாதிரி அலைன்மெண்ட் ப்ராப்பராக வர்றதுக்கும் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வேணும் பேடு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பேஜோட சென்டர்ல அலைன் பண்ணணும் நம்மளுடைய மொத்தம் தெரியும் அப்படின்னா இது மாதிரி இது கொடுத்து நம்ம சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலைன்மெண்ட்டா நீங்க பார்க்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஸோ அது மாதிரி அலைன்மெண்ட் பண்றதுக்காண்டி இந்த பேடிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொசிஷன்ல அது அலைன்மெண்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது இந்த பேடிங் ஃபங்க்ஷன். ஸோ வந்து இது வந்து மொத்தம் வந்து ஓவரால் அதுக்கு எவ்வளவு இது வேணுமோ அந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் எது இருக்கோ அதுல வந்து இதை ஆட் பண்றது. சரிங்களா? இது வந்து ஓவரால் அதுல வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அது ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து பேடிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதோட சின்டெக்ஸ் இதுதான். எல் பேன் லெஃப்ட் சைடு,
ஆர் பேட்னா ரைட் சைடு கேரக்டர் எவ்வளோ பொசிஷன் அந்த என்ன சிம்பிளை வச்சு யூஸ் பண்ணுறோம். இது பேடுக்கு ஆர் பேடுக்கு இது ஆர் பேட் அவ்வளோ. அதுக்கப்புறம் ட்ரிம்மிங் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ட்ரிம் வந்து எக்ஸாம்பிள் எல் ட்ரிம் ஃபங்க்ஷன் ஒரு சில கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா ட்ரிம்மிங் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சில செட் ஆஃப் ரிமூவ் பண்ணணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் எல் ட்ரிம் கேரக்டர் நம்ம எந்த செட்டை வந்து ரிமூவ் பண்ணுமோ அந்த செட்டு ஒன்றா இருக்கலாம் இல்லை மல்டிபிள் கேரக்டரை கூட இருக்கலாம். அதை எதை ரிமூவ் பண்ணுமோ அந்த செட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். அது எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸ்ஒய்ங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணு, இந்த பேட்டர்ன் மட்டும் ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறது இன்பிட்வீன் இல்லை. லெஃப்ட் சைடு இந்த ரைட் மோஸ்ட் கார்னருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ஒய் செட்டு எக்ஸ்எக்ஸ்ஒய் லாஸ்ட் வேர்டுக்கு இதில் எக்ஸ்ஒய்ங்கிறத லெஃப்ட் சைடு இருக்குதா ரிமூவ் பண்ணுன்னா ஸோ அதில் இருக்க லெஃப்ட் சைடு இருக்க அந்த பேட்டர்னை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுனா இப்போ ட்ரிம்மிங் ஃபங்க்ஷன் லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா ரைட் சைடு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரிங்கு இது இருக்கு. இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்க எக்ஸ்ஒய் மட்டும் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதான் இந்த ட்ரிம்மிங் ஃபங்க்ஷன். இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைடுனா வந்து இது ஆர் ஆர் ட்ரிம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடுக்கு ஆர் ட்ரிம். ஸோ இது மாதிரி லெஃப்ட் சைடில் அன்வான்ட் கேரக்டர் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அந்த பேட்டர்னை அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது வந்து ஆர் ட்ரிம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நான் என்ன செய்யணும்னா, ரைட் சைடுல வந்து இந்த எக்ஸ்ஒய்ங்கிறத ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, இந்த இதில் ரைட் சைடு இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆர்டிங்கிறது அந்த எக்ஸ்ஒய்னா நம்ம வந்து இதில் வந்து இந்த ஓவரால் ஸ்ட்ரிங் இதில் ரைட் சைடு இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணேன். ஸோ அந்த எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஆர்டிங். ஸோ இதில் வந்து கேஸ் சென்சிட்டிவ் நம்ம என்ன இது கொடுக்கணுமோ அந்த இதுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து என்னன்னா ஓவரால் இதில் இந்த பேட்டர்ன் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னான். இந்த பேட்டர்ன் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ மாதிரி ஏதாச்சும் மிஷின் ஜென்ரேட்டர் கோட் இருக்கும், அதில் வந்து ஃபைனலாக வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஜங்க் கேரக்டர் இருக்கு, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த ட்ரிம் ரைட் சைடுனா ஆர் ட்ரிம்மும் லெஃப்ட் சைடுனா எல் ட்ரிம்மும் யூஸ் பண்ணி அந்த வேர்டை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஜங்க் கேரக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரிம்மிங் பண்ணுறோம். ஸோ 8ஐக்கு அப்புறம் இது வந்து நம்ம லெஃப்ட் சைடுனா ஆர் ட்ரிம்மும் எல் ட்ரிம்மும் இப்படி யூஸ் பண்ணுறோம். 8ஐக்கு அப்புறம் ட்ரிம் வந்து ரெண்டு சைடு ட்ரிம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே. அதுக்கு வந்து ஒரு சில கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த சின்டெக்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் டிஃபரன்ஸ் வச்சுக்கிறோம். ஆர்எஃப்ல 8ஐ வெர்ஷன் சரிங்களா. ஸோ நீங்கள் நிறைய டைம் வந்து வெர்ஷன்ஸ் ஆர்எஃப்ல என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுக்கலாம். ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து 11G யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 12C 11Gக்கு முன்னாடி வரைக்கும்னா வந்து டெவலப்பருக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது நிறைய ஆட் பண்ணிருப்பான். பட் 12C 19C 21C எல்லாம் அது கூட கிளவுட் கம்ப்யூட்டிங்காண்டி இது பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி வந்து டிபிஏ வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து அந்த வெர்ஷன்ஸ்ல எல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் இருக்கு. பட் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப கம்மி தான். அதனால தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து 11G ப்ரிஃபர் பண்ணுறது இருக்குன்னா 11G வரைக்கும் தான் வந்து டெவலப்பருக்கான ஃபீச்சர்ஸ் நிறையா இது பண்ணியிருக்காங்க. ஸோ 12Cலாம் க்ளவுடு. ஸோ வந்து சர்வீஸ் வந்து இப்போ வந்து இது வந்து பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் சர்வர் இதாக இருக்கட்டும், அந்த சர்வீஸை வந்து கொடுக்குறது தான் க்ளவுடு. ஸோ அதனால வந்து எந்த ஒரு இதாவது க்ளவுடில் போய் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட டெக்னாலஜியோட எதுவும் மாறப்போகிறது, நம்ம எஸ்கியூஎல் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து க்ளவுடில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஜஸ்ட் டிபிஏ ஒர்க்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவருக்கு ஹேண்டில் பண்ணுறது டிபிஎஸ் வந்து க்ளவுட் டிபிஏ ஹேண்டில் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ மித்த வரைக்கும் நம்ம டெவலப்பரோடு சேம் தான். ஸோ அதனால இந்த வெர்ஷன்ஸ் பற்றி எதுவும் பெருசாக ஒரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நான் இன்ஸ்டாலேஷன் கூட 11G தான் ப்ரிஃபர் பண்ணிப்பேன் சரிங்களா. ஸோ 8ஐக்கு அப்புறம் இந்த இது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லீடிங், அதுக்கப்புறம் லீடிங் லாஸ்ட்ல ரைலிங், முன்னாடி, அதுக்கப்புறம் போத். லீடிங்னா லாஸ்டா இல்லை ட்ரைவிங் முன்னாடியா இல்லை போத்தா ரெண்டு சைடுமா அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிம் 8ஐக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா ட்ரிம்மு லீடிங்கோ ட்ரைலிங்கோ போத்தோ ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ட்ரிம் கேரக்டர், எந்த கேரக்டர் ட்ரிம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் ட்ரிம் சோர்ஸ் எந்த இதில் இருந்து ட்ரிம் சோர்ஸ்.
இதுதான் இதோட சின்டெக்ஸ். என்ன பண்ணா எஸ் வந்து ட்ரிம் பண்ணணும்னு நினைச்சேன். வந்து ஃப்ரம் எந்த சோர்ஸ் இது வந்து. ஸோ எஸ் கேரக்டர் ஃப்ரம் இந்த சோர்ஸ்ல வந்து நீ எனக்கு ட்ரிம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். சின்டெக்ஸ் வந்து ட்ரிம் ஃப்ரம் இந்த சோர்ஸ். ஓகேங்களா? ட்ரிம் கேரக்டர் ஃப்ரம் எந்த சோர்ஸ் லீடிங்கா. இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து நான் ரெண்டு சைடும் எஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நார்மலாக கொடுக்கறது வந்து ரெண்டு சைடு இருக்கிறதையும் இது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ரெண்டு சைடு இது வேணாம், ஏதாச்சும் எக்ஸைட் ஒரு சைடு மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் லீடிங் ட்ரைலிங் ஆர்போஸ் அந்த இது யூஸ் பண்ணி நம்ம இது அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், எந்த சைடு மட்டும் நம்மளுக்கு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் ட்ரைலிங் அந்த இதுக்கு லாஸ்ட்ல இருக்கிறதுல எனக்கு எஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த ஓவரால் சோர்ஸ்ல ட்ரைலிங் எஸ் ஃப்ரம் இந்த சோர்ஸ் லாஸ்ட்ல இருக்க எஸ் மட்டும் ட்ரைலிங். லீடிங்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது மட்டும். ஸோ அது வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம். ட்ரைலிங்கா இல்லை லீடிங்னா ஃப்ரண்ட்ல இருக்கு மட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்க எஸ்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது அதுக்கப்புறம் இல்லை போத்தா ரெண்டு சைடு இருக்கணும், ரெண்டு சைடு இருக்க எஸ்ஸையே ரிமூவ் பண்ணால் இது மாதிரி நம்ம எந்த சைடு இருக்க எஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ஜங்க் கேரக்டர் இருக்கு அதை வந்து நீங்கள் ரைட் சைடு ரிமூவ் பண்ணணும், இல்லை லெஃப்ட் சைடு, இல்லை ரெண்டு சைடும் இருக்கு. அதை பொறுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறோம். டீடைக்கு அப்புறம் இந்த சின்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லீடிங்கா ட்ரைலிங்கா இல்லை போத்தா அப்படின்னு இந்த சின்டெக்ஸ் நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், நம்ம பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணி அதை வந்து வேறு ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். சரிங்களா? ஸோ பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணி அதை வச்சு இந்த இதை மாற்று அப்படின்னு சொல்றதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் சின்டெக்ஸ் என்னன்னா ரீப்ளேஸ் கேரக்டர் நம்ம என்ன சோர்ஸோ வந்தது, அதுக்கப்புறம் சர்ச் ஸ்ட்ரிங் எதை சர்ச் என்ன ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங். இதுதான் சின்டெக்ஸு.
ரீப்ளேஸ் கேரக்டர் சர்ச் ஸ்ட்ரிங் ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங் அவ்வளோதான். அந்த கேரக்டர்ல எதை சர்ச் பண்ண அதை எதால ரீப்ளேஸ் பண்ண, இதுதான் சின்டெக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்ணா ஜேயை சர்ச் பண்ணேன். ஜேயை சர்ச் பண்ணி இதை வந்து பிஎல்னு ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஜாக் அண்ட் ஜூன் இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து அந்த ஜேவை வந்து பிஎல்லாம் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ வந்து பிளாக் அண்ட் ப்ளூவாக மாறிட்டு, ஸோ இது மாதிரி அந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியும். ஸோ சின்டெக்ஸ் என்னன்னா ரீப்ளேஸ் கேரக்டர் என்ன இது சொல்லிட்டோம், சர்ச் கேரக்டர் என்ன, ரீப்ளேஸ் கேரக்டர் என்ன அதுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரிங்க, இது ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜர் வந்து டேமேஜர் அந்த அந்த ஜாப்ல வந்து ஜாப் காலம்ல எங்க மேன் இருக்கோ அதை டேம்னு மாற்ற சொல்லிட்டு ஸோ மேனேஜர் வந்து டேமேஜர்னு மாறிடுச்சு. இது மாதிரி நம்ம ஏதாச்சும் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதுக்குன்னா இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து இப்படி மாற்றலாம். சரிங்களா, எக்ஸாக்ட் பேட்டர்ன் வந்து இது பண்ணும். சரிங்களா, சர்ச் பண்ணி அந்த பேட்டர்ன் இருக்க இடத்துல இந்த ரீப்ளேஸ் பண்ணும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ரீப்ளேஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் என்னன்னா, ஸோ இது இப்போ இந்த இது வந்து அந்த பேட்டர்னே ரீப்ளேஸ் பண்ணும். டிரான்ஸ்லேட் வந்து ஒவ்வொரு லெட்டரையும் வந்து இந்த லெட்டர் இருந்து அடுத்த லெட்டருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணும். இந்த டிரான்ஸ்லேட்டு இதோட சின்டெக்ஸ் எடுத்துக்கோங்கன்னா டிரான்ஸ்லேட்
ஓகே. நம்ம வந்து அதை எம்டியா விட்டோம்னா அது வந்து எம்டி ஸ்பேஸா இருக்கு. பீவர் வந்து ஆறா மாற்றும். அந்த ஜாப்ல வந்து பீங்கிறது ஆறா மாற்றும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பி வந்திருக்கோ அதெல்லாம் ஆறா மாற்றும். ஸோ இங்க வந்து ரெசிடென்ட்ல இந்த எங்கெங்க பி இருக்கோ பி எல்லாம் ஆறா மாறி இருக்கு. அது மாதிரி ஆஹ் ஆஹ் இந்த எக்ஸாக்டா இந்த இதை ஃபைன் பண்ணி அதுக்கு ஈக்குவலா வந்து அந்த லெட்டரா மாற்றணும். சரிங்களா? அதுக்காண்டி யூஸ் பண்றோம் டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன். இது வந்து ரீப்ளேஸ்க்கும் டிரான்ஸ்லேட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ரீப்ளேஸ் வந்து அந்த பேட்டர்னைஸ்க்கு இதாகும். பட் டிரான்ஸ்லேட் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் இது பண்ணி இதாகும். ஸோ இதை வந்து எம்டியா விட்டோம்னா ஓவராலாக எம்டி ஸ்ட்ரிங் ஆயிரும் ஃபைன் பண்ணி. ஸோ இல்லாட்டி இந்த பர்டிகுலர் லெட்டர் எப்பயே இருக்கிற இடத்துல இந்த ஆறு வந்து ரீப்ளேஸ் ஆகும். இது வந்து டிரான்ஸ்லேட்டிங் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேர் ஃபங்க்ஷன் இருக்கு. கேரு இது வந்து ஆஸ்கி வேல்யூ, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஆஸ்கி ஈக்குவலன்ட் வேல்யூ இருக்கு. அந்த நம்பர் வேல்யூ வந்து நமக்கு வேணும்னா கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவல் நம்பர். ஸோ நம்ம மெஷின் லாங்குவேஜ் வந்து அந்த ஆன்சி கோடு தான் இப்போ வந்து செலக்ட் கேர் ஆஃப் 67. 67 வந்து ஏக்கான ஆஸ்கி கோடு. சி ஓகே. ஸோ 67 அந்த ஆஸ்கி கோடோட வேல்யூ வந்து சி. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஆஸ்கி கோடை கொடுத்து நம்மளோட அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வேல்யூ வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நார்மல் கேரக்டருக்கு வந்து சிஹெச்ஆர், நேஷனல் ஃபாரின் கேரக்டர்லாம் என் கேர்னு சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணி நம்ம நேஷனல் கேரக்டர்ஸ்லாம் அதோட ரியல் ஆஸ்டிக் வேல்யூ வச்சு நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவை இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டைம் என்ன செய்வாங்கன்னா அவங்க சென்ட் பண்றது வந்து மெஷின் ஜென்ரேட்டர் கோட்லாம் இது மாதிரி நம்பர்ஸா இருக்கும். அதை வந்து நம்ம ஆஸ்கி கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். ஸோ அது மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன், கேரக்டர் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். வேற சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் இது வந்து ஸோ வந்து கேட்டுங்கிறத வந்து அவங்க இது மாதிரி சிஹெச் 67ங்கிறது சி, 65ங்கிறது ஏ, 84ங்கிறது டி. ஸோ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூ வச்சு நம்ம ஸ்ட்ரிங்கை இது பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஆஸ்கி வேல்யூ வச்சு நம்ம ஸ்ட்ரிங் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? அதோட ஒரிஜினல் இதை வந்து சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஈக்குவல் இந்த வேல்யூ எப்படி நம்ம கண்டுக்கணும்னா அதுக்கும் ஆர்கல்ல ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து ஏஎஸ் ஆஸ்கி கேரக்டர் அந்த கேரக்டர்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த சியோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ 67.
அது கொடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கா எடுக்கலாம். இல்ல ஸ்ட்ரிங்கா வச்சு நம்ம ஆஸ்கி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா ஆஸ்கி வேல்யூ கொடுத்து அந்த ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அதோட ஆஸ்கி வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஆஸ்கி வேல்யூ கொடுத்து நம்ம ஸ்ட்ரிங்காவோ இல்லை ஸ்ட்ரிங் இருக்கிறத ஆஸ்கி வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், ஆஸ்கி அண்ட் கேரக்டர் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த ஆஸ்கி வேல்யூஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் கேரக்டரும் ஆஸ்கி ஃபங்க்ஷன். மிஷின் ஜென்ரேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்பிள் வந்து அவங்க வந்து மிஷின் அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட இந்த இது வந்து மேபி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ மிஷின் ஜென்ரேட்டர் கோடு சென்ட் பண்றாங்க. இதை வந்து நம்ம ஆஸ்கி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கேரக்டர் இது பண்ணி நம்ம இதை ஒவ்வொன்றையும் வந்து நம்பரை ஜென்ரேட் பண்ணோம்னா அது வரும். ஸோ மிஷின் ஜென்ரேட்டர் இது மாதிரி நம்பர்ஸாக இருக்கும். ஸ்ட்ரிங் வந்து இது மாதிரி நம்பரை ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது ஆஸ்கி வேல்யூ. அடுத்து வந்து ஆரக்கல்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய நம்பர் ஃபங்க்ஷன். ஒரு சில நம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு சில டைம் வந்து நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணலாம், ட்ரங்க் ஹோல் நம்பரா ரவுண்ட் பண்ணலாம், ட்ரங்க் பண்ணலாம், ஹையஸ்ட் நம்பர் என்ன லோயஸ்ட் நம்பர் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. நம்பர்ல ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இது என்னன்னா நியூமரிக்கல் இன்புட் எடுத்துக்கணும், நியூமரிக்கல் அவுட்புட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 38 டெசிமல் வரைக்கும் இது வந்து இது பண்ணும். சரிங்களா? இது வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரவுண்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து எது வரைக்கும் அந்த நம்பரை வந்து எது வரைக்கும் ரவுண்ட் பண்ணணும் எம்ங்கிறது இந்த கொஸ்டின் வரைக்கும். என்ன வந்து எவ்வளவுக்கு ரவுண்ட் பண்ணணும், எம் வந்து எவ்வளவு பொசிஷனுக்கு, டெசிமல் பாயிண்ட் எவ்வளவு வரைக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணணுங்கிறத இது பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளேஸ்க்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்து நான் 3 பிளேசஸ் இருக்கு. இதை வந்து எனக்கு ஒரு பிளேசஸ்க்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது.
1 கொடுத்தேன். ஸோ ஓவரால் இதை செலக்ட் ஈவினிங் ஸோ இது இருக்கு. எனக்கு வந்து 2 டெசிமல்லாம் வேணாம், இது எல்லாத்தையும் எனக்கு 1 டெசிமல்ல ரவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ரவுண்டு ஒரு பொசிஷன் டெசிமல் பாயிண்ட் ரவுண்ட் பண்ணி ஸோ இது வந்து ஒரு டெசிமல் பேஸ்ட்டு இல்லாததை விட்டுரும். அப்படியே இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? இது மாதிரி ரவுண்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் ரவுண்ட். அதுக்கப்புறம் ட்ரங்க்ன்றது என்னன்னா எவ்வளோ இப்போ வந்து என்னன்னா நம்ம ட்ரங்க் எப்படி யூஸ் ஆகும்னா 5க்கு மேலே இருந்தால் 5க்கு மேலே இருந்தால் நம்ம நார்மலாக மேத்தமேட்டிக்ஸில் வந்து ஸோ 5க்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடுவோம், இல்லை 5 கீழே இருந்தால் பிஃபோர் நம்பருக்கு போகும்ல. பட் அதெல்லாம் இல்லாமல் 5க்கு மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் முன்னாடி இருக்க நம்பருக்கு வந்து ட்ரங்க் ஆகி வந்துடும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடும், நெக்ஸ்ட் நம்பருக்கு போகல. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பிஃபோர் நம்பருக்கே போகணும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இது வந்து என்னன்னா ட்ரங்க் எப்படி யூஸ்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணிடுறா ட்ரங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து டெசிமல் பாயிண்ட் இப்போ வந்து 99 பைசா இருந்தாலும் ₹1 கன்வெர்ட் பண்ணாமல் லாஸ்ட் அமௌண்ட் 1.99 இருந்தாலும் 1க்கு இது பண்ணுறதுக்கு நம்ம ட்ரங்க் யூஸ் பண்ணோம்னா இது ரவுண்ட் யூஸ் பண்ணோம்னா 2 மாறிடும். ஸோ அந்த மாதிரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரங்க் யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து 7.9 இருந்தாலும் 7க்கே வந்து ஒரு டெசிமல் 7 பட் 7.9 வந்து 8 ஆகலாம். 9 இருக்கு பட் இப்போ பண்ணீங்கன்னா பட் இதில் வந்து நம்ம ரவுண்ட் யூஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னச்சுன்னா 8க்கு போயிடுச்சு. 79 இருக்கு, நம்ம 8க்கு போயிடுச்சு. ஸோ 5க்கு மேலே இருக்கிறதுனால. ஸோ இது மாதிரி ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரங்கேட் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ட்ரங்கேட் யூஸ் பண்ணோம்னா பிஃபோர் நம்பருக்கே வந்துடும். பட் ரவுண்ட் இது ரவுண்ட் பண்ணோம்னா அது வந்து அந்த அந்த மேத்தமேட்டிக் 5க்கு அப்புறம் வச்சுன்னா இதாகுமே அந்த மேத்தமேட்டிக்கல் ரூல்ஸில் இதாயிடும். ரவுண்டு இந்த ரவுண்டுக்கும் ட்ரங்க்குள்ள வித்தியாசம் வந்து நமக்கு என்ன பண்ணாலும் எல்லா
மோஸ்ட்லி ரவுண்டு டைப் வந்து நம்மளுக்கு அந்த வேல்யூ எந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ரவுண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இல்லைன்னா நம்ம இது யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டீல் ஃபங்க்ஷன். ஸ்டீல் ஃபங்க்ஷன் இது வந்து என்ன செய்யணும்னா இதுல வந்து அந்த என்ன டெசிமல் பாயிண்ட்லாம் அதுல கிரேட்டஸ்ட் நம்பர் எது இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா select சரிங்களா. இதுல வந்து ஹையஸ்ட் 15.7க்கு ஹையஸ்ட் என்னன்னா 16. ஸோ அந்த நியரஸ்ட் இண்டீஜர் என்னவோ அதுக்கு போயிடும். சரிங்களா. நியரஸ்ட் இண்டீஜர் என்ன ஹையஸ்ட் இண்டீஜர் 15.7ல நியரஸ்ட் ஹையஸ்ட் இண்டீஜர் என்ன 16. ஸோ அந்த இதுக்கு போயிடும். சரிங்களா. இது வந்து சீல்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அவங்க தான் கம்ப்ளீட்டா ரவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு சீல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவங்க இதை வந்து கம்ப்ளீட்டா ஹையஸ்ட் இண்டிஜருக்கு ரவுண்ட் பண்ணி. சரிங்களா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை நியரஸ்ட் ஹையஸ்ட் இண்டிஜர் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீல் ஃபங்க்ஷன். இதில் வந்து ஹையஸ்ட் போகாம லோயஸ்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் ஃப்ளோர். இது வந்து லோயஸ்ட் போயிடும். சரியா. இதுல வந்து 15.7ல ஸ்டீல் பண்ணையில வந்து 16 போயிடுச்சு. பட் 14.7 வந்து ஃப்ளோர் பண்ணோம் லோயஸ்ட் இண்டிஜர் பேஸ். ஸ்டீல்னா ஹையஸ்ட் இண்டிஜர், ஃப்ளோர்னா வந்து லோயஸ்ட் இண்டிஜர் போயிடும். இதோட லோயஸ்ட் இண்டிஜர் 15. இதுல ஹையஸ்ட் இண்டிஜர் 15.7க்கு ஹையஸ்ட் இண்டிஜர் 16. ஸோ அது மாதிரி லோயஸ்ட் போயிடுமா அல்ல ஹையஸ்ட் வரும். ஸோ நம்மளுக்கு பெனால்ட்டி சார்ஜ் பண்ணையெல்லாம் அவங்க வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் ஃப்ளோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணையில இந்த ஃப்ளோர் அண்ட் சீல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் நம்மளோட இதை பொறுத்து தான். அதுக்கப்புறம் மாடல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ
இதுல என்ன மாடல் என்ன வந்து சரிங்களா ஆனா ரிமைண்டர் வந்து எம் இதோட சின்டெக்ஸ் எம் கமா என்ன எம் வந்து என்னன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் டிவைட் இதை வந்து இதால டிவைட் பண்ணா இதோட ரிமைண்டர் என்ன 11 4 டிவைட் பண்ணா என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இது ரிமைண்டர் என்ன வருது அப்படிங்கிறது கொடுக்கும் சரிங்களா ரிமைண்டர் ஆஃப் எம் டிவைட் பை என் சரிங்களா அதுல ரிமைண்டர் என்ன வரும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன் இதை டிவைட் பண்ணி இது 11 4 டிவைட் பண்ணா இதுல 8 ரிமைனிங் 3 வரும் அந்த ரிமைண்டர் என்னவோ அந்த வேல்யூஸ் வரும் எதையும் டிவைட் பண்ணிட்டு அந்த ரிமைண்டர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றோம் இந்த மாடியூல் ஃபங்க்ஷன் மாடு யூஸ் பண்ணி அந்த ரிமைண்டரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ரிமைண்டர் 0 வரும் இது மாதிரி அந்த மாடல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிமைண்டர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ரிமைண்டர் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு நம்பர் இதுலேயே வந்து இன்னும் ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்ஸ் பார்க்கலாம் சரிங்களா இந்த 4 ஃபங்க்ஷன் நம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு நம்பர் ஃபங்க்ஷன் டேட் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஸோ முக்கால்வாசி டைம் வந்து டேட்ல வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் டேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும் சரிங்களா ஸோ நாளைக்கு இந்த ரிமைனிங் 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு அந்த டேட் கான்செப்ட் பார்க்கலாம் டேட் எப்படி எப்படிலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஸோ டேட்ல வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம மொத்தம் எண்ட் டு எண்ட் பார்த்துடலாம் சரிங்களா டேட்ல என்னென்ன கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து ஏ டு ஜெட் டேட்ல இருக்கு எல்லாமே நெக்ஸ்ட் அந்த ஜாப்ல பார்க்கணும் சரிங்களா ஸோ ஓகே கிளாஸ் இன்னைக்கு இவ்வளோதான் இதுதான் ஷேர் பண்ண வச்சேன் சரிங்களா நாளைக்கு வந்து ரிமைனிங் நம்பர் ஃபங்க்ஷனும் டேட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா இது நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்க மைண்ட்ல இருந்துக்கும் சரிங்களா இல்லாட்டி வந்து மறந்துடும் சரிங்களா ஸோ அதனால சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா எதுவும் டவுட் இருந்தா எனக்கு இது பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் பேசிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம் ஹலோ எதுவும் டவுட் இருக்காங்க